Hey hello friends, இந்த வீடியோவில் ஆங்குலர் அப்ளிகேஷனோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஆங்குலர் சியில் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண இந்த அப்ளிகேஷனில் நிறைய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதில் எதெல்லாம் தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் பார்க்குறோம். இதுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சிஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோல்டரை நம்ம டச் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் எஸ்ஆர்சி அப்படிங்கிற இன்னொரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இருக்க போகுது. அதுவும் முக்கியமாக ஆப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர். ஸோ இதில் டிஃபால்ட்டாக சில காம்போனன்ட் அண்ட் மாடியூல்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஆப் டாட் காம்போனன்ட் டாட் ஸ்பெக் டாட் டிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். அது எதுக்கு அப்படின்னா நம்ம யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கான ஒரு ஃபைல் தான் ஸ்பெக் டாட் டிஎஸ் அப்படிங்கிற அந்த ஃபைல். ஸோ நம்ம யூனிட் டெஸ்ட் பற்றி கவர் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதால அந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3 ஃபைல், அதாவது ஆப் டாட் காம்போனன்ட்னு ஸ்டார்ட் ஆகிற இந்த 3 ஃபைல் தான் ஒரு சிங்கிள் காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுது. இந்த காம்போனன்ட் டாட் டிஎஸ், அதாவது ஆப் டாட் காம்போனன்ட் டாட் டிஎஸ் அப்படிங்கிற இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த செலக்டர் அப்படிங்கிறதுல நம்ம கிரியேட் பண்ண போகிற கஸ்டம் டேக் நேம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அண்ட் தென் டெம்ப்ளேட் யூஆர்எல் அப்படிங்கிறது நம்ம HTML கண்டென்ட் இந்த டேக் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறத இந்த HTML டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த HTML ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதே மாதிரி இந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆப் டாட் காம்பனண்ட் டாட் சிஎஸ்எஸ்குள்ளே எழுதுவோம். இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி ஆங்குலர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 3 ஃபைலையும் ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கும். அண்ட் தென் இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாடியூல்குள்ளே வரும். ஸோ மாடியூல் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய அப்ளிகேஷனை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கிறதுக்காக மாடியூல்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு மாடியூல் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய காம்பனண்ட்ஸை ஒன்று சேர்க்கும். இப்போது இந்த மாடியூல் வந்து ஆப் காம்பனண்ட் அப்படிங்கிற இந்த காம்பனண்ட்டை ஒன்று சேர்த்துருக்கு. ஓகேவா? நம்ம ஃபியூச்சரில் கிரியேட் பண்ண போகிற நிறைய காம்பனண்ட்ஸை இந்த டிக்ளரேஷனில் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஆப் மாடியூல் வந்து நிறைய காம்பனண்ட்ஸை ஒன்று சேர்க்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் அசெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம ஸ்டாட்டிக் கண்டென்ட் எல்லாத்தையும் போட்டு வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இமேஜஸ், ஜேசன் ஃபைல் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த அசெட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு வைப்போம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே என்விரான்மெண்ட் டாட் டிஎஸ் அண்ட் என்விரான்மெண்ட் டாட் ப்ராட் டாட் டிஎஸ் அப்படின்னு இருக்குது. இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கான்ஃபிகரேஷன் போட்டு வைப்போம். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் டாட் ப்ராட் டாட் டிஎஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷனுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன். இந்த ஃபைலில் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இதையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் தென் இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் பற்றி சொல்லும்போது ஒரு HTML ஃபைலும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலும் கிளைண்ட்டுக்கு டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த HTML ஃபைல் தான் இந்த இண்டெக்ஸ் டாட் HTML அப்படிங்கிற இந்த ஃபைல். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆப் ரூட் அப்படிங்கிற ஒரு டேக் நேம் இருக்குது. இது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற HTML டேக் கிடையாது. இது ஆங்குலரோட ஒரு காம்பனண்ட். இந்த காம்பனண்ட் நேமை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது இந்த ஆப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள ஆப் டாட் காம்பனண்ட்டில் ஆப் ரூட் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது இந்த HTML ஃபைலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது இந்த இடத்துல ரெண்டர் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிற புது காம்பனண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஆப் டாட் காம்பனண்ட் டாட் HTML ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு காம்பனண்ட்குள்ளே இன்னும் நிறைய காம்பனண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு பெரிய அப்ளிகேஷனை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இந்த மெயின் டாட் டிஎஸ் அப்படிங்கிறது நம்ம சியில் இருக்கிற மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மாதிரி. அதாவது இங்கேருந்து தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இதில் பூட்ஸ்ட்ராப் மாடியூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆப் மாடியூல் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்மளோட ஆப் மாடியூல் தான் ஃபஸ்ட்டு வந்து மவுண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா இங்கேருந்து நம்மளோட ஆப் காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும். இதில் பூட்ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஆப் காம்பனண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆப் காம்பனண்ட்குள்ளே நம்ம வேறு காம்பனண்ட்ஸ் அண்ட் HTML டேக் எழுத அது எல்லாமே வந்து ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும். அண்ட் தென் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற இந்த ஃபைல் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான குளோபலான ஸ்டைல்ஸ் எல்லாமே இங்கே எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டரை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதில் நம்ம பார்க்குற இந்த 3 ஃபைல்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். ஸோ நம்ம இதை டச் பண்ண போகிறதில்ல. ஆங்குலர் டாட் ஜேசன் அப்படிங்கிறது ஆங்குலரோட கான்ஃபிகரேஷன். அண்ட் கர்மா டாட் கான்ஃப் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற இந்த ஃபைல் ஆங்குலரோட டெஸ்ட் கான்ஃபிகரேஷனுக்காக. அண்ட் பேக்கேஜ் டாட் ஜேசன் டிபெண்டன்சிஸ்க்காக. ரீட்மி டாட் எம்டி இந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் மார்க் டவுனாக எழுதுறதுக்காக. அண்ட் தென் டிஎஸ் கான்ஃபிக் அப்படிங்கிறது நம்ம டைப் ஸ்கிரிப்டோட கான்ஃபிகரேஷனுக்காக.
ஸோ இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கோட் எழுத ஆரம்பிக்கலாம்.